வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று நீர் சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இது ஜீவனுள்ள சபையாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய மகிமை இந்த சபையின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை ஆராதனை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரமே பாத்திரர். ஆண்டவர், எங்கள் ஆராதனைகளுக்கும் துதிகளுக்கும் பாத்திரர் நீர். ஆண்டவரே, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவன் பரிசுத்தர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளிலே இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் ஆண்டவரே தேவனுடைய நாமம் மகிமை படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற மக்களுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நாம் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். நாம் அவரை நம்பும் போது அவர் நமக்கு துருகமாய் இருந்து நம்மை பாதுகாக்கின்றவராய் அவர் இருக்கின்றார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை நடத்தும் போது நமக்கு எந்த குறைவுமே இருக்காது. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. நம்முடைய எதிரியாகிய பிசாசானவன் வெள்ளம் போல வந்தாலும் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் பலவிதமான தடைகள் வரலாம், அல்லது நாம் மேற்கொள்ளுகின்ற காரியத்திலே மிகவும் தாமதம் ஏற்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் அவைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து குறித்த நேரத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன் மீட்பர் உரைக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று நம்முடைய தேவன் கூறுகின்றார். அப்படி என்றால் நம் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகின்றார். ஆகவே எதை குறித்தும் நாம் பயப்படாமல் இன்று இந்த காலை வேளையிலே பயமில்லை பயமில்லையே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என்ற பாடல். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால்
கலக்கமே எனக்கு இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். பெருகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பரிதானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. முந்தினரை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினரை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று
இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. ஹோசன்னா 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 ஹோசன்னா. ஹalleluya 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 ஹalleluya. ஹோசன்னா 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 ஹோசன்னா. ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். ஆமென். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கின்ற இடங்களில் எல்லாம் அவர் நம்முடைய நடுவிலே இருக்கின்றார். ஆமென். அவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் பாடல்கள் மூலமாகவோ அல்லது வார்த்தையின் மூலமாகவோ ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 அவருடைய நாமத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹalleluya. ஒருவேளை நம்முடைய எதிர்காலமே ஒன்றுமில்லாது போன காணப்படலாம். வாழ்க்கை சிறையிலே இருப்பது போல இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றில் இருந்தும் நம்மை விடுவிக்க அவரால் மாத்திரமே கூடும். ஆமென் ஆமென். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அவைகளை அறிக்கை செய்து அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் ஜெயத்தை எடுக்க வேண்டும். செங்கடலை போல பிரச்சனைகள் நமக்கு எதிராக நின்று நம்மை பயமுறுத்தினாலும் அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னே சென்று வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார். நாம் அதை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எரிகோ மதிலை போல பல பயங்கரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் நின்றிருந்தாலும் கர்த்தருடைய ஓங்கிய புயம் கொண்டு அவர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மாத்திரமே, அவரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென். எரிகோ மதில் போன்ற பிரச்சனைகள் நாம் துதிக்கும் பொழுது அவைகள் தவிடுபொடியாகிவிடும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya ஹalleluya. அவர் மாத்திரம் போதும். அவரை நாம் ஆராதிப்போம். அவருடைய நாமத்தினால் இன்று நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து என்னோடு கூட பாடுங்கள். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதி
தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படை எம்மை சூழும்போது ஓங்கிய புயங்கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம்,
வந்தீர், வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அநேக வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நாம் வெளியே வர முடியும், எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் நாம் வெளியே வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். பரிசுத்தமான தேவன் பாவமாய் ஆனதால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். கிறிஸ்து நமக்காய் சாபமானதால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவர் நமக்காய் சிலுவையிலே தரித்திரரானதால் நாம் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டோம். அவர் நம்முடைய நோய்களை சுமந்ததால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டோம். ஆமென். ஆகவே வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. அவருக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தமுள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றி நீ, நீதிமானாக என்னை மாற்றி நீ.
இலவசமா நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கரங்களை உயர்த்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே நீரேழ்மையானதனா. செல்வந்தனாயானேனே நீரேழ்மையானதனால். சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே. உம் காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை,
ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஆமென். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரோமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதத்திலே யோசுவா 24:15 சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் கருவில் இருந்தது முதல் இந்நாள் வரை நம்மை சுமந்து காத்த தேவன் இனி வரும் நாட்களிலும் அவ்வாறே காக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்வை எல்லா நன்மைகளாலும் நிரப்பினவர். அவர் நம்மை நடத்தும் வழிகளை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவர் நம் வாழ்வில் செய்கிற காரியங்களுக்கு நாம் பாத்திரர் அல்ல. எல்லாமே அவர் கிருபை மாத்திரமே. ஆமென். இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய்
தகப்பன் உம்மை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபிரேசரே, எபிரேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபிரேசரே, எபிரேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 கரு போல சுமந்தீரே. நன்றி. ஒன்றொன்றான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஆமென். ஒன்றொன்றான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபிரேசரே, எபிரேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபிரேசரே, எபிரேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபிரேசரே, எபிரேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபிரேசரே, எபிரேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 கரு போல சுமந்தீரே. நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. சொல்லுவோமா? நாம் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபிரேசரே, எபிரேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபிரேசரே, எபிரேசரே, என் நினைவாய்
இருப்பவரே எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி ஆமென் ஆமென் ஹalleluya 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 நம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இதற்கான பாத்திரமே இல்லை ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களை எடுத்து அப்பா உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றினீரே அப்பா. பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்களும் எங்களுடைய வீட்டாரும் எப்பொழுதுமே உமக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய ஜீவனை ஆண்டவரை இந்நாள் வரை நீர் காத்து வந்தீரே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் சிலுவையிலே நீர் பாவமானி சாபமானீரே ஆண்டவரே அப்பா. அந்த ஆசீர்வாதத்தின் எல்லாவித ஊற்றுகளையும் நீர் எங்களுக்காய் சம்பாதித்து வைத்தீரே சிலுவையிலே. அதற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய நோய்களை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே அப்பா. உம்முடைய தழும்புகளாலே நீர் எங்களை குணமாக்கினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை நடத்துகிறதான வழிகள் ஆண்டவரே மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அப்பா உம்முடைய கிருபை மாத்திரமே தகப்பனே அப்பா. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை நடத்துகிறது. உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை தாங்கி வழி நடத்துகிறது அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேளையிலே தேவரீர் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்கள் இருதயத்துக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறோமே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். வல்லமையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நீர் அவருக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. மீதியான வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை மேன்மையா அவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமான நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்போ தசம பாகத்தையும் காணிக்கையும் விதைக்க முடிய வந்திருக்கிறோம். விதைக்கிறதுக்கு முன்பாக இந்த விதையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம
நன்கு அறிந்து கொடுக்கும் பொழுது அதில் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வரவேற்கிறோம். ஆகவே இந்த காணிக்கையும் தசம பாகம் எதன் அடிப்படையில் நாம் கொடுக்கிறோம் என்றால், ஆவிக்குரிய ஒரு பிரமாணம் இது. இந்த பிரமாணம் விதைப்பு அறுப்பு என்கிற ஒரு பிரமாணமாக இருக்கு. இது தேவன் இந்த பூமியில நம்ம தொடர்ந்து அவருடைய இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை செயல்படுத்தி செழிக்கும்படி நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து நன்மையினாலும் பரிபூர்ணத்தினாலும் இருக்கும்படி தேவன் இப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை திருச்சபையில் தேவன் வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்களை பெறும்படி இது ஒரு விதையா இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம், ஆகவே இந்த விதையை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சில சபைகள்லாம் சொல்லுவாங்க, காணிக்கை தசம பாகம் எடுப்போம் அப்படின்வாங்க. எடுப்போம் அப்படின்னா பயந்துருவாங்க, ஏன்னா இருக்கிறத மொத்தத்தையும் எடுத்துட்டாங்கன்னு என்ன பண்றது. ஆனால் தேவன் எடுக்க சொல்லலை, கொடுக்க சொல்றார். ஏன்னா அவர் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மிக்கு குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படுவார்கள். எப்பொழுது? கொடுக்கப்படும் பொழுது. ஆகவே இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும். நாலாவது செயல்படுத்தணும். அதாவது கொடுக்கிறதன் மூலியமாக நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை, இந்த விசுவாசத்திற்கும் இந்த கொடுத்தலுக்கும் ஒரு மாபெரும் தொடர்பு இருக்கு பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் கொடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. விசுவாசித்து நாம் செயல்படுத்த வேண்டும். பாருங்க, இந்த பூமியில சாபம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷனால இந்த பூமியில சாபம் வந்தது. ஆனா தேவன் அதை விரும்பவே இல்லை. ஒரு மனுஷனை எப்படி உண்டாக்கினார் என்றால், ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு போய் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அது ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு தோட்டமாக இருந்தது. எப்படின்னா, பொன் விளைந்த பூமி. இந்த ஒரு மனுஷனுக்கு பொன் விளைந்த பூமி சகலமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆளுகை செய்யும்படி, அதாவது அந்த ஆளுகையை அவன் எடுத்துக்கொள்ளும்படி தேவன் அதை விரும்பினார். ஆனால் பிசாசனுடைய வார்த்தைக்கு அவன் உடன்பட்டு பாவத்தை செய்யும் பொழுது தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், உறவு அங்கே துண்டிக்கப்படும் பொழுது பாவத்தின் மூலியமாக சாபம் வருகிறது. இந்த சாபம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால், பூமியில் உள்ள எல்லா விதமான காரியங்களும் கஷ்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் தேவன் அதை விரும்பவே இல்லை. மனுஷன் கஷ்டப்பட்டு மேலே வரணும், மரிக்கும் வரை அவன் வேர்வை சிந்தணும் அப்படின்னு தேவன் அதை விரும்பல. எப்படி விரும்பினார் அப்படின்றால், அந்த ஏதேன் தோட்டத்தை அவன் பராமரித்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். யார் நிமித்தம்? இந்த ஆதாமின் நிமித்தம் தான் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு உள்ள ஒரு உறவு துண்டிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், சாபம் ஆதாமின் நிமித்தம் இந்த பூமியில விழுகிறது. அங்கே சொல்றாரு, உன் நிமித்தம் அப்படின்னு. தேவன் அதை ஒருபோதும் விரும்பவே இல்லை. பாவத்தினுடைய தண்டனை அது அப்படிதான் ஆகும். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சால் இப்பேற்பட்ட காரியங்கள் வரதான் செய்கிறது பூமியில. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில வாழ்ந்தாலும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு அந்த சாபத்தில் தேவன் விடுதலையை கொண்டு வந்திருக்கிறார். கலாத்தியர் எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார், நீங்களாக்கி. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள நமக்கு அது வரும்படி. ஏன் அவர் சாபமானாரு அப்படின்னா, சாபம் அப்படின்னா என்னன்னா, எது செஞ்சாலுமே வாய்க்கவே வாய்க்காது. எது செஞ்சாலுமே ஏழ்மையில தான் இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம். அது எப்படின்னா, மரிக்கும் வரை அதை மனுஷனை சும்மா விடாது. அதுதான் சாபம்.
பூமியில என்ன பண்ணுச்சு என்றால் முள்ளும் குறுக்கும் உங்களுக்கு முளைப்பிக்கும். தங்கம் விளைந்த பூமியில ஆதாமை விட்ட தேவன் சாபத்தை கொண்டு வந்த பிறகு வருத்தம், கஷ்டம், என்னதான் வேலை செஞ்சாலும் பலன் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த பூமியில சாபம் இருக்கு. அந்த சாபத்தின் மத்தியில, இந்த சபிக்கப்பட்ட பூமியில தான் தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கும்படி, இந்த ஜீவனுள்ள தேவன் ஆசீர்வாதத்தின் கடவுள், பரிபூர்ணம் உள்ள தேவன், நன்மையின் தேவன். இவரை நம்பும் பொழுது சபிக்கப்பட்ட பூமியிலே இருந்தாலும் மனுஷன் இவரை விசுவாசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் காண்பித்தார். அதுதான் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, ஒரு எப்பேற்பட்ட தேசத்திலிருந்து வருகிறார் என்றால், அது பின்னணி சொல்லப்படுகிறது பாபிலோன். பாபிலோன் பாருங்க, ஒரு இருக்கிறதுல ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலை, உலகத்தினுடைய சிஸ்டம். அதாவது கண்ணீர், பயம், வேதனை, ஏழ்மை, கூக்குரல், இது எல்லாமே எங்க இருந்து இருக்குன்னா இந்த பூமியில இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து, சபிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அழைத்து ஆசீர்வாதத்திற்குள்ளாக தேவன் நடத்துகிறார். ஆகவேதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் அழைக்கும் பொழுது 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, பேர்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை கூறுகிறார் என்றால், சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து அந்த பின்னணி, அவன் அப்படிதான் கஷ்டப்படுறான். ஆபிரகாம் பாருங்க, சிலை செய்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறார். சிலை செய்யணும்னா என்ன ஒரு லாபம் இருக்கும்? தினந்தோறும் கஷ்டப்படணும். ஆனால் எந்த ஒரு பெருக்கமும் ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஏன்னா மனுஷனை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அவர் அந்த திட்டத்திலிருந்து, நோக்கத்திலிருந்து ஒருபோதும் மாறவே இல்லை. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, அதே அதிகாரத்தில் பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் என்ன பண்ணுன்னா, தேசத்தில் ஒன்றும் விளைய செய்யாது. அதே சபிக்கப்பட்ட நிலை. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த விளைச்சலும் இருக்காது. எங்கே போனாலும் எதுவும் வாங்க முடியாது. ஆனால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் அந்த பஞ்ச தேசத்திற்கு பஞ்சத்தின் நேரத்தில் இருக்கும் பொழுது, அந்த பஞ்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பாருங்க, தேசத்தில் பஞ்சம் உண்டு, தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருக்கிறது. அதாவது மிகவும் பஞ்சமாக இருக்கிறது. இருக்கிறதுலே ஒஸ்ட் நிலை, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் பஞ்சத்தின் மத்தியில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எகிப்துக்கு போகும்பொழுது அங்கே பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. அது ஒரு பின்னணியிலிருந்து அவருக்கு அந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம நினைக்கலாம், சபிக்கப்பட்ட இந்த பூமியிலிருந்து ஆபிரகாம தேவன் அழைத்து இந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியும் என்று. பஞ்சத்தின் மத்தியில ஆசீர்வாதம் சகல பொருட்களையும் நன்மைகளையும் தேவன்கிட்ட இருந்து கொண்டு வர முடியும் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காண்பித்திருக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து, பின்னணியிலிருந்து அழைக்கப்பட்டு, 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென்திசைக்கு வந்தார்கள். 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து ஆபிரகாம் தேவன் அழைத்தார் என்றால், சபிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கும் பொழுது, ஆசீர்வாதம் என்ன செய்கிறது என்றால், பஞ்சத்தின் மத்தியிலும் ஆபிரகாம் செல்வ செழிப்பு ஆகிறார். எப்படி ஆகிறார் என்றால், மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருக்கிறார். ஆபிரகாம் மட்டும் எப்படி என்றால், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் இருக்கிறது. தேவனுடைய வெளிப்பாட்டின் வார்த்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளுகிறார். அதை விசுவாசித்து தான் செயல்படுகிறார். அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப நாமும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது, வரப்போதில்லை. தேவன் நம்ம ஏற்கனவே இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால நிறைந்திருக்கிறார்.
பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தார். சாராள் பாருங்க மரித்து 23ஆம் அதிகாரத்தில் சாராள் வந்து மரித்து போறாங்க. மரித்து ஒரு சொந்த கல்லறு பூமி வாங்கி அடக்கம் செய்யப்படுகிறார். ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக துக்கம் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் அதை விரும்பல. என்ன பண்றார் என்றால், இந்த தேசத்தில் பெண் கொள்ளாமல் என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போய் பெண் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வீட்டு வேலைக்காரனை அனுப்புகிறார். அப்போ அனுப்பும் பொழுது அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்கும் பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார், அந்த வேலைக்காரர், என்னுடைய எஜமானை மிகவும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் ஏராளமாய் இருக்கிறது. அதை அனைத்தையும் இந்த ஈசாக்குக்கு தேவன் என்னுடைய எஜமான் கொடுத்திருக்கிறார். இது எதை காண்பிக்கிறது என்றால், பிதா தேவன் வானத்தையும் பூமியும் உடையவராக உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறோம். இதனுடைய பின்னணி இது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு. இது கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து இன்னும் ஆசீர்வாதம் வருகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமா ஏழை ஆக முடியாது. நம்ம கொடுக்கும் பொழுது யார் நம்முடைய ஆதாரம், ஆண்டவர், ரட்சகர் என்பதை இதன் மூலியமாக நம்ம காண்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அப்பா பிதா அப்படி நம்ம கூப்பிடுறோம் பாருங்க. அவருக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறதுனால எல்லாமே நம்முடையதா இருக்கிறது. இந்த சரீரம், இந்த ஜீவன், நம்ம பெற ஸ்லாக்கியம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால தான் இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கிறோம். அவை கரங்களில் காணிக்கையும் தசம எடுத்துக்கொள்வோம், நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் எந்த பஞ்சத்தின் மத்தியிலும் குறைவின் மத்தியிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறதுனால் காணிக்கையினாலும் தசமபாத்தினாலும் உம்மை கனம் பண்ணுகிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 112. சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறுகிறது.
ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை அல்லது கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை நமது சபையிலே நடைபெறுகிறது. இந்த கூட்டங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் யாவரும் வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு அறிவிப்பு. நம்முடைய சபையை சார்ந்த திவ்யா சுரேஷ்